தமிழக அரசியல் களத்தையே உழுக்க போகும் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுது. இந்த வாரம் வெளியாக போற வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஒருத்தர் 2 பேர் இல்ல, சுமார் 1 கோடி வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்படலாம்னு ஒரு பகீர் தகவல் வெளியாக இருக்கு. குறிப்பா தலைநகர் சென்னையில இப்போ இருக்கக்கூடிய 3ல் 1 வாக்காளரோட பெயர் லிஸ்ட்ல இருந்து காணாம போகலாம். என்ன நடக்குது, யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை பறி போகும், வாங்க முழுசா பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் பீகாருக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நடத்தியது. இப்போ அந்த பணிகள் முடிஞ்சு வர வெள்ளிக்கிழமை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக போகுது. இதுல தான் அந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சுமார் 97.4 லட்சம் வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்படலாம்னு சொல்லப்படுது. ஏன் இவ்வளவு பேரை நீக்கிறாங்க? 54% பேர் நிரந்தரமா அட்ரஸை மாத்தினவங்க, 28% பேர் இறந்து போனவங்க, 14% பேர் கொடுத்த அட்ரஸ்ல கண்டுபிடிக்க முடியாதவங்க, 4% பேர் போலி பதிவுகள், தொடர்பு கொள்ள முடியாதவர்கள்ங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இவ்வளவு பேரோட ஓட்டுரிமை காலி செய்யப்படுது. சரி, இதனால எந்த மாவட்டங்கள் அதிகமா பாதிக்கப்படுது? பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறது நம்ம சென்னை தான். இப்போ இருக்கிற 40 லட்சம் வாக்காளர்கள்ல சுமார் 14 லட்சம் பேரோட பெயர் நீக்கப்பட்டு வாக்காளர் எண்ணிக்கை 26 லட்சமா குறையலாம்னு சொல்லப்படுது. அதாவது 35% வாக்காளர்கள் காலி. 3ல் ஒருத்தருக்கு ஓட்டு இல்ல. இதுல 85% பேர் அட்ரஸ் மாறினவங்க தான். சென்னைக்கு அடுத்தபடியா செங்கல்பட்டு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள்ல அதிக வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், திண்டுக்கல்ல மொத்தம் 10 மாவட்டங்கள்ல 15%க்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்படலாம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சென்னை, கோவை, திருப்பூர் மாதிரி பெரிய நகரங்கள்ல தான் இந்த கண்டுபிடிக்க முடியாதவர்கள், அட்ரஸ் மாறினவர்கள் அதிகமா இருக்காங்க. அதே சமயம் அரியலூர் மாவட்டத்துல வெறும் 4.6% வாக்காளர்கள் தான் நீக்கப்படுறாங்க. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில வாக்காளர்கள் நீக்கப்படுறது வரப்போற தேர்தல்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்க பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா இல்லையான்னு உடனே செக் பண்ணிக்கோங்க.